சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நம்மள முக்கால்வாசி பேருக்கு ஸ்டைலுன்னு சொன்னாலே சூப்பர் ஸ்டார் மட்டும்தாங்க. ஸ்டைலுக்கே ஒரு ட்ரேட்மார்க் இருக்கு சூப்பர் ஸ்டார். அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டேஜ் ஸ்பீச்சஸ், கருத்துக்கள், அப்புறம் நிறையா விஷயங்கள் வந்து ஆழ்ந்து யோசிச்சு பேசுவார். அதுக்குன்னே தனி ஃபேன் பேஸ் இருக்காங்க. அப்படியாப்பட்டவர் இன்னைக்கு பேசும்போது ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசியிருக்காரு. நீங்களே கேளுங்க. பேச அழைக்கிறோம் சொன்னாலே ஒரு தயக்கமாக இருக்கு. ஏன்னா நான் பேசினாலே ப்ராப்ளம். ஒன்று எனக்கு ப்ராப்ளமும் மற்றவங்களுக்கும் ப்ராப்ளம். ஒரு டைம் பீரியட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் எப்படா மைக் எடுத்து பேசுவாருன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் ஃபுல்லாக பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்போங்க. அந்த ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கோசரம். இன்னைக்கு அப்படியாப்பட்ட ஒரு மனுஷனே வந்து உங்ககிட்டலாம் பேசணுன்னாலே வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குன்ற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு ஆக்கிட்டோம். சும்மா இருந்தால் இவர் இருந்தால் பேசவே மாட்டேங்கிறாங்க, வாயில் என்ன கொலைக்கட்டே வச்சுருக்காரா அப்படின்னு சொல்லி கலாட்டா பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. பேசுனா இப்போ பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவங்க வந்து இவர் பேசாமல் இவர் பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணுங்க. செலிபிரிட்டி லைஃப்ன்றது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. காசு பணம் எல்லாமே இருந்தாலுமே அது சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒருத்தர் வந்து இதை செஞ்சாலும் தப்பு அதை செஞ்சாலும் தப்புன்னு பேசுறதுக்கு எப்பயுமே கூட்டம் இருந்தது தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்து ஒரு ஸ்டெப்பு மேலே போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட பர்சனல் அக்கௌண்ட்டில் ஏறி வந்து கமெண்ட் பண்ணுறது, அப்யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் பாட்டை வச்சு அடிக்கிறது, இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் பண்ணி பர்சனலாக வந்து இவ்வளோ ஏஜான அவரை வந்து இன்டென்சிஃபையாக வந்து தாக்குற அளவுக்கு வந்து பண்ணது வந்து ரொம்பவே ஒரு தவறான ஒரு விஷயம். ரொம்ப நாள் கழித்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நம்மளை பிடிக்காதவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் எது பண்ணாலும் பிடிக்காது. நம்ம பிடிச்சவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் எது பண்ணாலும் பிடிக்கும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். ஜாக்கிரதையாக இருக்கணும். ரொம்ப வந்து கவலையாக இருக்குங்க. ஆனால் அவரோட ஏஜுக்கு எவ்வளோ மெச்சூர்டான ஸ்பீச் பாருங்கள். நிஜமாகவே இதுவுமே ஒரு சூப்பர் அட்வைஸ் தான். நம்ம ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். எதையுமே வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க தலைவா. நீங்கள் வந்து நல்லா பேசுங்க, ஹாப்பியாக இருங்க, பழைய மாதிரி வந்து அந்த ஆராவோட ஜாலியாக இருங்க. இந்த சொசைட்டி வந்து இப்படி தான் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. இவனுங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது.